மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அக்கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். மீனவர் வந்து அடிக்கிறது, சுடுறது, வலையை அறுக்கிறது, அங்கிருந்து கொண்டு போய் சித்திரவதை செய்கிறது. இதற்கு பரிசா இங்கே ஒரு கடற்படை, இந்திய கடற்படை நொண்டி வாத்து போல கடலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை பொறுத்த மட்டில் 2 கடற்படை தளபதிகளும் அங்க போய் குடிச்சிட்டு கும்மாளம் போட வேண்டியது. எத்தனை சம்பவங்கள்! இதற்கு மத்தியில் இந்திய அரசு அப்படின்னா தமிழன்னா கிள்ளுக்கிறேன்னு முந்தைய சர்க்கார் நினைக்குது. இந்த கேடுகட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி அரசும் நினைக்கிறது. நரேந்திர மோடி அரசை குற்றம் சாட்டுகிறேன். எதற்கு இந்த 2 போர் கப்பல்கள் கடல் வழியிலே தமிழக மீனவர்களை கடற்படை வந்து தாக்கி சுட்டு கொன்றதற்கு வெகுமதியா? இதை மூடி மறைக்க முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு 160 படகுகள் கொடுக்க போவதாக இன்றைக்கு சாயங்காலம் கொழும்பிலே இந்திய தூதரக அதிகாரி கையெழுத்து போட்டு இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இது எதற்கு? போர்க்கப்பல்களை கொடுத்து அவனுக்கு இன்னும் தமிழர்களை அழிப்பதற்கு வலுப்படுத்திவிட்டு தமிழ் மீனவர்களுக்கு நாங்கள் 160 படகு கொடுக்கிறோம் என்று சொல்வதற்காக. இந்த நரேந்திர மோடி அரசு முன்பு ராஜபக்சே அரசோடு மன்மோகன் சிங் அரசு எப்படி இணைந்து செயல்பட்டதோ அதற்கு 1% குறையாமல் நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களுக்கு அனைத்து வழிகளிலும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஜெனீவாவில் துரோகம் செய்தது மனித உரிமை கவுன்சிலில். இதற்கு மன்னிப்பே. தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சியினர் தமிழகம் எங்கும் கூட்டாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் வேளையில் சென்னையில் மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இக்கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ செய்தியாளர் சந்திப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார். மது ஒழிப்பு, மீனவர் பிரச்சனை என்று தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்வைக்கும் விஷயங்களை இங்கும் விரிவாக செய்தியாளர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை விரிவாக அடுத்து வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம்.